ஹாய் எவ்ரிவன், குக்கிங் வித் சுகியில் இந்த சம்மரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வாட்டர் மெலனை வச்சு 4 விதமான ஜூஸ் செய்ய போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வாட்டர் மெலன் ஸ்மூத்தி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வாட்டர் மெலன் சர்பத், அப்புறம் வாட்டர் மெலன் மில்க்ஷேக், ஃபைனலாக வாட்டர் மெலன் மொஜிட்டோ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வாட்டர்மெலன் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வாட்டர்மெலன், 100 கிராம் பீட்ரூட், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 ஸ்ட்ராபெரி, 50 கிராம் கேஷ்யூ நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் தேன், 50 கிராம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஜூஸர் ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். நியூட்ரிஷன் நிறைந்த வாட்டர்மெலன் ஸ்மூத்தி ரெடி. வாட்டர்மெலன் சர்பத் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் வாட்டர்மெலன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப், 4 ஐஸ் கியூப், 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை, 1 கப் மில்க் எடுத்துக்கிறேன். ஒரு ஜூஸர் ஜார் எடுத்து 1 கப் வாட்டர்மெலன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப், 2 ஐஸ் கியூப், எடுத்து வச்சுக்கிற 1 கப் மில்க் சேர்த்து அடிச்செடுக்க போகிறோம். ஒரு கிளாஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வாட்டர்மெலன் கொஞ்சம் சேர்த்து அடித்து வச்சுக்கிற ஜூஸை ஊற்றி தண்ணியில் ஊற வச்சு எடுத்த 2 ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்து கலந்து விட்டால் சுவையான ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் சர்பத் ரெடி. வாட்டர்மெலன் மில்க்ஷேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வாட்டர்மெலன், 4 ஸ்ட்ராபெரி, 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 கப் மில்க், ஒரு 4 ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன். ஒரு ஜூஸர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் வாட்டர்மெலன், 4 ஸ்ட்ராபெரி, 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், 1 கப் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அனைவருக்கும் பிடித்த வாட்டர்மெலன் மில்க்ஷேக் ரெடி. இதில் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நான் இதை பரிமாற போகிறேன். ஃபைனலாக வாட்டர்மெலன் மொஜிட்டோ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வாட்டர்மெலன், 1/2 லெமன், 5 இல்ல 6 மின்ட் லீஃப், 1 பிஞ்ச் சால்ட், 2 ஸ்பூன் சுகர் பவுடர், 5 இல்ல 6 ஐஸ் கியூப், தேவையான அளவு சோடா அல்லது லெமனேட். ஒரு கிளாஸ் எடுத்து அதில் 1/2 லெமன், எடுத்து வச்சுக்கிற புதினா இலை, 1 கப் வாட்டர்மெலன் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர், க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற ஐஸ் கியூப் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு சோடா சேர்த்து நல்லா கலக்கி விட போகிறோம். ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி. ரொம்பவும் ரெஃப்ரெஷிங்கான 4 விதமான வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணால் என்னோடய கமெண்டில் வந்து ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ.